இந்த ஒரு ஃபுல் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் ஓவர்லே யூடியூபோட ஷார்ட்ஸ் ஓவர்லே எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் தேவை. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ அந்த ஆப் ஏற்றிட்டு நான் அதில் போய் சர்ச் பண்ணுறேன். யூடியூப் ஷார்ட்ஸ் ஓவர்லேன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ பாருங்கள். ஸோ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். எனக்கு எங்கே நல்ல டிசைன் கிடைக்குது பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ஒரு டிசைன் கிடச்சிது. ஸோ நான் எனக்கு பிடிக்கல, நான் வேறு ஒரு டிசைன் கிடச்சிது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அடுத்து பிக்சல் லேப்னு ஒரு ஆப்பு, அதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாட் கேட்கும். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ அதை கஸ்டம் ப்ளேஸ் கொடுத்துட்டு ஸோ வித்து ஒரு 900 சரி வித்து ஒரு 600 சாரி நான் மாற்றி சொல்கிறேன். வித்து ஒரு 900 ஹைட்டு ஒரு 1600 கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இது ஷார்ட்ஸோட சைஸு. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது பிடிக்கலாம், வேறு சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைஸ் நான் இப்போதைக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா கேட்கும். ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு ஏன்னா எம்டியாக இருந்தால் நம்ம வீடியோ கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மாற்றி பேசுகிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கணக்கு தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜே பேக் தேவை. ஸோ அந்த ஜே பேக்கை நான் ஆல்ரெடி கட் பண்ணி கிராப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ மேலே ஒன்று வச்சுட்டு ஸோ கீழே டூப்ளிகேட் எடுக்கணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஐக்கான் இருக்கும். அந்த ஏக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அதை குத்தினா காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பக்கத்தில் கேட்கும். ஸோ நான் கிளிக் பண்ணுறது காட்டும் ஸ்க்ரீன்லேயே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கிளிக் பண்ணிட்டு காப்பி வந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ கீழே நம்ம கரெக்டாக வைக்க போகிறோம். ஸோ இங்கே சென்டர் வைக்கணும். எனக்கு மேலே கீழே இல்லை கேப், அந்த நான் கிராப் பண்ண சரியாக கிராப் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு மேலே நின்று போச்சு. ஸோ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுட்டேன். ஸோ வச்சோடனே மேலே கீழே வந்து போச்சு. சென்டரில் எம்டியாக இருக்குல்ல, அங்கே தான் வீடியோ வரும். ஸோ வீடியோ வந்து இப்போக்கி போகிறதுல அது வீடியோ வந்து தனியாக எடிட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக் மாதிரி செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ் சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சில பேர் வந்து மேலேயும் போடுவாங்க லோகோ. ஸோ நம்ம வந்து லோகோ கீழே வைக்க போகிறோம். ஸோ மேலே வந்து கண்டென்ட் வைக்க போகிறோம். என்ன கண்டென்ட்டோ அதை வைக்க போகிறோம். ஸோ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ் சொல்லிட்டு மேலே வச்சுட்டோம். ஸோ வச்சுட்டு கீழே வந்து வெல்கம் டு ஒரு சேனல், இதான் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கணும். ஸோ நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் பெருசாக தான் அதை பெருசாக வச்சுட்டு கொஞ்சம் கீழே சின்னதாக சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ அதை மேலே வச்சுட்டு அது கரெக்டாக சென்டர் பண்ணணும். சென்டராக வச்சுட்டு எனக்கு வந்து சென்டராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுங்க. ஸோ சென்டராக எனக்கு அப்போ தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்லிட்டு போட்டோம். ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட் போட்டாச்சு. ஸோ நம்ம யூடியூப் சேனலோட பேர் வாங்கணும்ல, நான் வந்து சேனலில் பேர் வந்து பூவர்ஸ் தான் வச்சுருக்கேன். என்ன எக்ஸ்ட்ரா பேர் எதுவும் புதுசாக வைக்கல. ஸோ இதை கரெக்டாக சென்டர் வைக்கணும். ஸோ எது நவுத்துனா அது நவுறுது, அதனால் வந்து லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஓப்பன் பண்ணுவோம். நம்ம பேர் தான். ஸோ ஃப்ரம் கேலரி நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜேபேக்கே அதாவது டைப் பண்ணி நான் பிஎன்ஜியாக மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ டைப் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்து நமக்கு தேவையான மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு ஸோ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேர் சேனலோட பேர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பேர் வந்து மேலே வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ கீழே வச்சுருக்கலாம். ஸோ ஏன்னா மேலே கேப் இருக்குது, கீழே வந்து நம்ம வேறு ஐடியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேரை மேலே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் கிடைச்சாலும் எடுத்துக்கங்க. ஸோ இது எப்படி வைக்க போகிறோன்ற மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். எப்படி நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேர் பார்க்கவும் மாட்டீங்க. ஸோ பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட லோகோவும் இன்ஸ்டாகிராம் லோகோவும் அதையும் பேஞ்சாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து அந்த கீழே கேப்பாக இருக்குது. ஸோ அந்த கேப்பில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஜூம் பண்ணி சின்னதாக்கி கீழே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே மேலே முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து கீழே தான் வரணும். ஸோ கீழே கேப்பாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இது பிடிச்ச மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்கு பிடிக்கல எனக்கு தெரியல. ஸோ நமக்கு பிடிச்சது மாதிரி நம்ம செட் பண்ணணும். அடுத்தவங்களாக யோசிக்கக்கூடாது. நமக்கு பிடிச்சா ஓகே தான். ஸோ இதை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது பிஎன்ஜியை மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை கரெக்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக சென்டர் வைக்கலான்னு பார்த்தா தேர்னா கிடைக்கல. அப்புறமா அது ஒரு பொசிஷன் சொல்லிட்டு ஸோ அதை கொடுத்து ரெண்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு ஸோ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் இமேஜ். நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த இமேஜ் கொண்டு போய் வச்சுட்டு வீடியோ கீழே ஓவர்லி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், மகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ, பை. நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம்.